சார், தற்போதைய தாவேகா ஆட்சி எந்த அளவுக்கு செயல்படுது? உங்களுக்கான பிரதிநிதித்துவம் இருக்கா? 9 அமைச்சர்கள் பட்டியலின சமூகத்துக்கு குடுத்துருக்கோம்னு சொல்றாங்க. எப்படி பார்க்குறீங்க? இந்தியா சுதந்திரம் அடைந்து 77 ஆண்டுகள் ஆகியும் கூட இன்று வரை பழங்குடி மக்களை அரசியல் படுத்தக்கூடாத நிலையில்தான் தமிழ்நாடு அரசியல் இருக்கின்றது. 9 அமைச்சர்களை பட்டியல் சமூக அமைச்சர்களாக அறிவிச்சு மிகப்பெரிய ஒரு சாதனையை நிறுத்தினாங்க. மருந்துக்கு கூட ஒரு பழங்குடி அமைச்சராக்குன்ற எண்ணம் அவங்களுக்குள்ள வரல. இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு 77 வருஷம் ஆகி கூட இன்னமும் பழங்குடிகளுக்கான அந்தஸ்தையும் அதிகாரத்தையும் தமிழகத்தில் இது வரைக்கும் யாருமே வழங்கலை. நீங்களாச்சும் கொடுக்கணும் தம்பி. இந்த மாதிரி நாங்கள் பட்டியல் சமூகத்துக்கு 9 அமைச்சர் கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் இந்தியாவில் யாருமே அதை கொடுக்கல. இதை நீங்கள் பெருமையாக எடுத்துக்கிறணும். தட்டு நிறைய பிரியாணி வச்சிட்டீங்க. அந்த 9 பேர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் என்ன வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்கோம். கையை கட்டி வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்கோம். நாங்கள் என்னைக்கே அந்த சாப்பாடை சாப்பிட்றது, எங்கள் பசி என்னைக்கே ஆடுறதுன்னு காலத்துக்கும் பழங்குடி மக்கள் அரசியல் படுத்தக்கூடாது என்ற நிலையில தான் எல்லா அரசியல்வாதிகளும் இருக்காங்கன்றத என்னால் உணர முடிஞ்சுச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ரீல்ஸ் போகுது. அதில் 99.9% என்ன ரீல்ஸ் போகுது? மலைவாழ் மக்கள் போடுறாங்க. விஜய் அங்கிள் எங்களுக்கு ரோடு இல்லை, விஜய் அங்கிள் எங்களுக்கு தண்ணி இல்லை, விஜய் அங்கிள் எங்களுக்கு வீடு இல்லைன்றாங்க. அவங்களாம் யாரு? பழங்குடியின மக்கள். பழங்குடியின மாணவ மாணவிகள். பழங்குடி மக்கள் மேல் உங்களுக்குள்ள அபிப்பிராயத்திற்கும் உங்களுடைய அனுதாபத்துக்கும் எங்களுடைய நன்றி. வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு தமிழ்நாடு ஆதிவாசி காங்கிரஸ் கட்சியின் மாநில அமைப்பு பொதுச் செயலாளர் எஸ்.எம். சரவணன் சார் தான் இருக்காங்க. வாங்க பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டில் உள்ள வாக்காளர் பெருங்குடி மக்களுக்கும் நான் சார்ந்த தமிழ்நாடு காங்கிரஸ் ஆதிவாசி பிரிவினுடைய மாநில அமைப்பு பொதுச் செயலாளர் என்ற முறையில் என்னுடைய உடன்பிறவா சகோதரர்களாக இருக்கக்கூடிய பழங்குடியின சொந்தங்கள் அனைவருக்கும் மற்றும் இந்த நேரலையில் என்னுடைய பேச்சை கேட்பதற்கு ஆவலாக உள்ள நேயர்களுக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். சார், தற்போதைய தாவேகா ஆட்சி எந்த அளவுக்கு செயல்படுது? உங்களுக்கான பிரதிநிதித்துவம் இருக்கா? 9 அமைச்சர்கள் பட்டியலின சமூகத்துக்கு கொடுத்துருக்கோன்னு சொல்றாங்க. எப்படி பார்க்குறீங்க? இது இப்போ நடக்கக்கூடிய இந்த அரசியல் 1957க்கு அப்புறம் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இல்லை. அதற்கப்புறம் ஆட்சியாளர் எல்லாமே திராவிட ஆட்சியாளர்கள் தான். அது எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஆனால் இதுவரை இன்றைய காலகட்டம் வரை இந்தியா சுதந்திரம் அடைந்து 77 ஆண்டுகள் ஆகியும் கூட இன்று வரை பழங்குடி மக்களை அரசியல் படுத்தக்கூடாத நிலையில்தான் தமிழ்நாடு அரசியல் இருக்கின்றது. அது யார் வந்தாலும் சரி. முன்னாடி திராவிட ஆட்சியாளர்கள் செஞ்சாங்க. இப்போ இருக்கிற தாவேகா ஆட்சியாளர்களும் அதே வழியத்தை பின்பற்றுறாங்க. இதுக்கு நிறைய உதாரணத்தை நம்ம சொல்லலாம். இப்போ நான் கூட கடைசியாக பார்த்தீங்கன்னா தமிழக முதலமைச்சர் ஒரு மிகப்பெரிய கோரிக்கையை முன்வைத்தேன். தமிழ்நாடு அரசாங்கத்தில் 9 அமைச்சர்களை பட்டியல் சமூக அமைச்சர்களாக அறிவிச்சு மிகப்பெரிய ஒரு சாதனையை நிறுத்தினாங்க தமிழக வெற்றி கழகம். ஆனால் மருந்துக்கு கூட ஒரு பழங்குடி அமைச்சராக்குன்ற எண்ணம் அவங்களுக்குள்ள வரல. அதை ஏற்படுத்தலையா, அதற்கான வழிமுறை தெரியலையா, இல்லை அவங்க கூட இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய சேந்தமங்கலம் தொகுதியுடைய வெற்றி வேட்பாளர் அன்பு நண்பர் பழங்குடி சமூகத்தைச் சேர்ந்த திரு சந்திரசேகரன் என்ற வழக்கறிஞர் இருக்கின்றார். அவரை நாங்கள் பனையூர் ஆஃபீஸில் தனிப்பட்ட முறையில் நாங்கள் சந்தித்து, நீங்கள் கண்டிப்பாக தாவேகாவுடைய அரசாங்கத்தில் நீங்கள் ஒரு அமைச்சராக நீங்கள் வரணும் அப்படின்றத ஒரு கோரிக்கையாக வச்சோம். கண்டிப்பாக நான் இது சம்பந்தமாக மாநில பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய அமைச்சர், நீர்வளத்துறை அமைச்சர், உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு ஆனந்தன் அவர்களிடம் இது சம்பந்தமாக நான் பேசுகிறேன் அப்படின்னாரு. நானும் இது சம்பந்தமாக திரு அமைச்சர் ஆனந்தன் அவர்களிடம் முறையான கடிதத்தை கொடுத்தேன். ஆமாம், இன்னைக்கு நேரத்தில் நான் கொடுத்து கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு மாதம் கணக்காயிடுச்சு. ஆனால் அது அவங்க கவனம் இது வரைக்கும் செலுத்தலைன்னு தான் என்னால் உணர முடியுது. அது மட்டும் இல்லாமல் ஆதவ அர்ஜுனாவுடைய நேரடி உதவியாளர் ஹரிஷ்டையும் இது சம்மந்தமாக பேசினோம். அவருடைய பர்சனல் வாட்ஸ்அப்புக்கும் இந்த செய்தியை நாங்கள் எடுத்துகிட்டு போனோம். எதுக்கு நான் சொல்கிறேன்னா, சமூக நீதி, ஜனநாயகம், மதசார்பின்மை பற்றி பேசக்கூடிய தமிழக வெற்றி கழக தலைவர்கள், முக்கியமாக முதலமைச்சர் அவர்கள் ஏன் பழங்குடியின மக்களை புறக்கணிக்க வேண்டும்? அதுதான் எங்களுடைய கேள்வி.
ஏன்னா இப்போ காங்கிரஸ் கட்சியில் நான் இருந்தாலும் கூட என் கட்சி சார்ந்து நான் அதை பேச வரல, நான் இனம் சார்ந்து பேச வந்திருக்கேன். பழங்குடி இனம் சார்ந்து தான் அதை பேசுகிறேன். ஏன்னா இதை நான் வந்து நேரடியாக வந்து அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களிடத்துலையும் எடுத்துகிட்டு போனேன், நேருக்கு நேராக போய் பேசினேன். ஐயா, இந்த மாதிரி உங்களுடைய அமைச்சரவையில் வந்து கண்டிப்பான முறையில் நீங்கள் பழங்குடி மக்களை வந்து அமைச்சராக்கணும். உங்கள் தாவேக்காவுடைய சேந்தமங்கலம் தொகுதியுடைய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய திரு சந்திரசேகர், வழக்கறிஞர் சந்திரசேகருக்கு நீங்கள் இந்த பதவியை கொடுக்கணும், அமைச்சர் பதவி கொடுக்கணும், ஏதாவது ஒரு துறை கொடுங்க. கண்டிப்பாக தமிழ்நாட்டில் கூட ஒட்டுமொத்த பழங்குடி மக்களும் மிகப்பெரிய பலனை அதன் மூலமாக பெறுவாங்க. இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு 77 வருஷம் ஆகி கூட இன்னமும் பழங்குடிகளுக்கான அந்தஸ்தையும் அதிகாரத்தையும் தமிழகத்தில் இது வரைக்கும் யாருமே வழங்கலை, நீங்கள்னாச்சும் கொடுக்கணும் அப்படின்றத மிகப்பெரிய ஒரு கோரிக்கையை முன் வச்சேன். அதுக்கு அவர் சொன்ன ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் என்கிட்ட கூப்பிட்டு தனிப்பட்ட முறையில் சொன்னார், சார் தம்பி, இந்த மாதிரி நாங்கள் வந்து பட்டியல் சமூகத்துக்கு 9 அமைச்சர் கொடுத்துருக்கோம், இது வரைக்கும் இந்தியாவில் யாருமே அதை கொடுக்கல, வாழ்த்துக்கள் சார்னு. தமிழ்நாட்டில் இது வரைக்கும் எந்த கட்சியுமே கொடுக்கல, வாழ்த்துக்கள் சார்னு. தமிழ்நாட்டில் ஆண்டு கொண்டு இருக்கின்ற ஆள போகின்ற எந்த கட்சியும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இல்லை. ஆனால் நாங்கள் கொடுத்துருக்கோம், பட்டியல் சமூகத்துக்கு கொடுத்துருக்கோம், 9 அமைச்சர் கொடுத்துருக்கோம், இதை நீங்கள் பெருமையாக எடுத்துக்கிறணும், இதை வந்து மக்கள் மத்தியில் நீங்கள் எடுத்துகிட்டு போய் சொல்லணும் அப்படின்னாரு. நான் அவர்கிட்ட கேட்ட ஒரே ஒரு கேள்வி தான், ஐயா நீங்கள் சொல்கிறதெல்லாம் வாஸ்தவம் தான், நான் பட்டியல் சமூகத்துக்கு எதிரான ஆள் கிடையாது, பட்டியல் சமூகத்துக்கு எதிராக பேசக்கூடிய ஆளும் கிடையாது, பட்டியல் சமூகத்துக்கு எதிராக அரசியல் பண்ணக்கூடிய ஆளும் கிடையாது. நான் கேட்குறது ஒரே ஒரு கேள்வி தாங்க ஐயா, நீங்கள் 9 அமைச்சர் கொடுத்தீங்க, அந்த அமைச்சர்கள் வந்து எல்லாமே வந்து நல்ல நிலையில் இன்று நல்லபடியாக அரசாங்கத்துக்கு வழி நடத்தி செல்லி கொண்டிருக்காங்க. தட்டு நிறையா பிரியாணி வச்சிட்டிங்க, மட்டன் பிரியாணி வச்சிட்டிங்க, தேவையான அத்தியாவசிய பொருள் எல்லாம் வச்சுட்டீங்க, அந்த 9 பேர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் என்ன வேடிக்கை தான் பார்த்துட்ருக்கோம், கையை கட்டி வேடிக்கை தான் பார்த்துட்ருக்கோம். நாங்கள் என்றைக்கே அந்த சாப்பாடை சாப்பிட்றது, எங்கள் பசி என்றைக்கே ஆடுறதுன்னு தான் நான் கேட்டேன். உடனே அவர் சொன்னார், இந்த மாதிரிலாம் இப்படிலாம் பேசக்கூடாது தம்பி அப்படின்னு என்கிட்ட வந்து ரொம்ப அக்கறையாக சொன்னார். ரொம்ப நன்றிங்க ஐயா, பழங்குடி மக்கள் மேல் உங்களுக்குள்ள அபிப்பிராயத்திற்கும் உங்களுடைய அனுதாபத்துக்கும் எங்களுடைய நன்றிங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு வெளியே வந்துட்டேன். இதுதான் அவங்களுடைய நிலைப்பாடு. இது ஏன் சுட்டி காட்டுறேன்னா, சொல்லாமலாம் இல்லை, கேட்காமலாம் இல்லை, கேட்குற இடத்துல நாங்கள் இன்றைக்கி இருக்கோம், இப்போயும் இருக்கோம், இனிமேலும் இருப்போம். கொடுக்கக்கூடிய இடத்துல தமிழக வெற்றி கழகம் தான் அதை முடிவு பண்ண வேண்டியிருக்கு, நாங்கள் கிடையாது. எதுக்கு சொல்ல வரேன்னா, இன்றைக்கி அவங்க அந்த 9 அமைச்சர் கொடுத்ததை பெருமையாக சொல்லக்கூடிய அந்த தமிழக வெற்றி கழகம் ஏன் ஒரு பழங்குடிக்கு கொடுக்க மறுக்குது? என்ன காரணம்? நீங்கள் காங்கிரஸில் இருக்குன்னு தெரிஞ்சுமே அப்படிதான் பதிவு பண்ணாரா? அந்த பதில் கண்டிப்பாக நான் இதே மாதிரி தான் போனேன், இதே கோலத்தில் தான் இருந்தேன், அந்த போட்டோஸ்லாம் கூட நான் உங்களுக்கு தர்றேன். இதே கோலத்தில் தான் நான் போய் கேட்டேன். நான் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய ஆதிவாசி பிரிவு மாநில அமைப்பு பொதுச் செயலாளர் இருந்தாலும் கூட நான் கேட்டது என் இனத்திற்காக, பழங்குடி சமூகத்திற்காக கேட்டேன். நான் கட்சிக்காக போய் பேசலை, கட்சி சார்ந்து பேசலை. அப்போ நான் கொடுக்கக்கூடிய லெட்டரும் பார்த்தீங்கன்னா என்னுடைய லெட்டர் பேரில் தான் கொடுத்தேன், கட்சி லெட்டர் பேரில் தான் கொடுத்தேன். ஏன்னா அவருக்கு நான் யாருன்னு தெரியப்படுத்தணும்ல, அது என்னுடைய கடமையாச்சே. பொதுமக்களாக போய் நான் போய் கேட்டேன்னா அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்காதுன்றனால என்னுடைய கடிதத்தை இந்த லெட்டர் பேடை எடுத்துகிட்டு போய் தான் அவர்கிட்ட கொடுத்தேன். இந்த லெட்டர் பேடை எடுத்துகிட்டு போயிட்டு தான் அவர்கிட்ட கொடுத்து, இது முதலமைச்சர் கொடுக்க வேண்டிய லெட்டர் பேடு, அவருக்கும் தனிப்பட்ட முறையில் அவருடைய பேர் போட்டு, அவருடைய வருவாய்த்துறை அமைச்சர்ன்ற பேர் போட்டு தான் அவருக்கு கொண்டு போய் இந்த லெட்டரை கொடுக்குறோம். கொடுக்குறப்ப தான் அவர் அந்த வார்த்தை சொல்கிறாரு. அப்போ காலத்துக்கும் பழங்குடி மக்கள் அரசியல் படுத்தக்கூடாதுன்ற நிலையில தான் எல்லா அரசியல்வாதிகளும் இருக்காங்கன்றத என்னால் உணர முடிஞ்சிச்சு. இல்லை, இப்போ அவருக்கு வந்து அமைச்சர், அவர் பல ஆண்டுகால அரசியல் தெரியும் அவருக்கு. அவர் வந்து பட்டியல் சமூகத்துக்கும் பழங்குடி சமூகத்துக்கும் வித்தியாசம் தெரியாமல் இருக்காருன்னு நினைக்கிறீங்களா? இதை என்ன சிரிக்கிறதுக்கு, அதாவது இது வந்து சிந்திக்கக்கூடிய செயல். ஒரு படத்தில் இவர் சொல்லுவார், நம்ம சந்தானம் சொல்லுவார், என்ன பாஷா பாய்ட்டெல்லாம் வேலை பார்த்துருக்கின்ற, இது கூட தெரியாமையா நீ என்கிட்ட வந்து அடியால வந்து சேர்ந்தாப்புன்னுவார். யாவும் இருக்கா ஒரு படத்தில் சொல்லுவார். யார் சொல்லுவார்? தளபதி தினேஷ் சொல்லுவா. அப்படி அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? பாஷா பாய்னா யாரு? மிகப்பெரிய டான். அப்போ தமிழ்நாடு அரசியலில் மிகப்பெரிய டானா யார் இருந்தா? எம்ஜிஆர் இருந்தார், ஜெயலலிதா இருந்தாங்க. அவங்ககிட்டலாம் அமைச்சராக இருந்தவருக்கு பழங்குடினா யாருன்னு தெரியாது அவருக்கு. நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன், அவர் வனத்துறை அமைச்சராக இருக்கிறப்ப அவர் நடத்தின மிகப்பெரிய பழங்குடி மக்களுக்கான தாக்குதல் வாச்சாத்தி, அதில் அவர் தானே ஹீரோ, அவர் தானே ஹீரோ, செங்கோட்டையன் தானே ஹீரோ. மறக்க தெரியாதா அவருக்கு? பழங்குடின்னு யாரும் தெரியாதா? என்ன ஒரு அநியாயம் இது! ஜனநாயக நாடு தானே, சமூக நீதியை பற்றி பேசணுமே, வெக்கமா இல்லை இதை பேசுறதுக்கு? எந்த அரசியல்வாதிக்காவது தைரியம் இருக்கா? வெக்கமா இல்லை?
ஒரு பழங்குடி இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வந்து இந்த மக்களுக்கு தேவைன்னு தான் வரான். என்னுடைய சுய தேவைக்கு நான் போகல, என்னுடைய சுயமரியாதைக்கு நான் போகல, என்னுடைய சுய கௌரவத்துக்கு நான் போகல, இந்த மக்களுக்கு தேவை. இன்றைக்கி ரீல்ஸ் போடுறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ரீல்ஸ் போகுது. அதில் 99.9% என்ன ரீல்ஸ் போகுது? மலைவாழ் மக்கள் போடுறாங்க. விஜய் அங்கிள் எங்களுக்கு ரோடு இல்லை, விஜய் அங்கிள் எங்களுக்கு தண்ணி இல்லை, விஜய் அங்கிள் எங்களுக்கு வீடு இல்லைன்றாங்க. அவங்களாம் யாரு? பழங்குடியின மக்கள், பழங்குடியின மாணவ மாணவிகள். அப்போ 77 வருஷமா தமிழ்நாட்டை ஆண்ட எந்த கட்சியாவது அந்த மக்களுக்கு நல்லது செஞ்சிருக்கா? அது திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், நான் சேர்ந்த காங்கிரஸாக கூட இருக்கட்டும், செஞ்சிருக்கா? செய்யலைன்னு தானே அர்த்தம். அப்போ இன்னும் அவங்க தன்னிறைவை அடையலைன்னு தானே அர்த்தம். அப்போ யார் அந்த செய்ய போறா? அப்போ எனக்கான ஒரு பிரதிநிதி அங்கே இருந்தானா அது சம்மந்தமாக பேசுவான்ல. நான் ஒரு நிகழ்ச்சியை சுட்டி காட்ட நான் விரும்புகிறேன். ஒரு போன வருஷத்தில் சேந்தமங்கலத்தை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ, பழங்குடி எம்எல்ஏ ஒருத்தர் இறந்துடுறாரு. அவருக்கு இரங்கல் தெரிவிக்கிறாரு அன்றைய இருந்த தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். என்ன சொன்னார் தெரியுங்களா? அங்கே தான் இருக்குது ட்விஸ்ட்டு. அவர் சொல்கிறாரு, அண்ணன், அவர் பேர் சொல்ல தெரியல எனக்கு, அவருக்கு அது பேர் என்னன்ற எனக்கு விளங்கலை. அவர் பழங்குடி எம்எல்ஏ, சேந்தமங்கலம் தொகுதியை சேர்ந்தவர். அண்ணன் எப்போது என்னை பார்த்தாலும் கையில் கொம்பு தேனையோடவும் பழங்களோடவும் அந்த அது மூலிகையோடவும் தான் என்னை பார்ப்பார், சந்திப்பார். ஆழ்ந்த புன்னகையோட, அதாவது அளவில்லா புன்னகையோட எங்களை சந்தித்து எங்களுக்கு அந்த பொருளை வந்து தானமாக கொடுப்பாரு. நாங்கள் வாங்குவோம், அவர்கிட்ட நாங்கள் பெற்றுக்கொள்வோம், மலையிலேருந்து எடுத்து வந்து கொடுப்பாரு அப்படின்னா, அப்போ நீ எதுக்கு வச்சுருக்க அந்த எம்எல்ஏவை? கடைசி வரைக்கும் உனக்கு சேவகம் பண்ணத்தான், உனக்கு சேவகம் பண்ணத்தான் அந்த எம்எல்ஏ நீ பயன்படுத்தியிருக்க. அவர் தேன் கொடுக்கவும் பழம் கொடுக்கவும் மூலிகை கொடுக்கவும் தான் அவர் உன்னை பயன்படுத்தியிருக்க. உன்னுடைய சுயநலத்துக்கு தான் அவரை பயன்படுத்தியிருக்கின்றத என்னுடைய குற்றச்சாட்டு. ஏன் அவருக்கு ஒரு அமைச்சர் கொடுத்துருக்கலாமே? அவர் சார்ந்த மக்களுக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுத்துருக்கலாமே? ஏன் கொடுக்கல? ஏன் நீங்கள் சிந்திக்கலை? உங்களுடைய ஆணவம் தானே, உங்களுடைய அரசியல் தானே. ஏன் பழங்குடி இங்கே இருக்கு தகுதி இல்லையா? இந்த நாட்டில் வாழ்றதுக்கு பழங்குடிக்கு தகுதி இல்லையா? நான் கேட்குற ஒரே கேள்வி அதான். இதே நான் சார்ந்த காங்கிரஸ் கட்சி மத்தியில் பல்வேறு நிலைகளில் பல்வேறு மாநிலத்தை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களை, முக்கியமாக பழங்குடியின உறுப்பினர்களை மத்திய அமைச்சராகிருக்கு. நம்ம பக்கத்தில் இருக்க தெலுங்கானாலாம் ஆயிருக்கு. கமலாகுமாரின்னு ஒரு அம்மா வந்து அன்னைய சோனியா காந்தியால் அமைச்சராக்கப்பட்டாங்க. அதே மாதிரி மத்திய பிரதேசத்தில் ஆயிருக்காங்க, சத்தீஸ்கரில் ஆயிருக்காங்க, ஜார்க்கண்டில் ஆயிருக்காங்க, மிசோராமில் ஆயிருக்காங்க, அருணாச்சல பிரதேசில் இருக்காங்க. ஏன் தமிழ்நாடு மட்டும் என்ன பாவம் பண்ணிச்சு? தமிழ்நாட்டில் இருக்க பழங்குடி என்ன பாவம் பண்ணா? அதான் நான் கேட்கக்கூடிய கேள்வி. பக்கத்தில் இருக்க கேரளாவில் உமன் சாண்டி அமைச்சரவையில் பழங்குடி இனத்தை சேர்ந்த ஒரு அம்மா அமைச்சராக இருந்தாங்க, பிகே ஜெயலட்சுமின்னு சொல்லி. பக்கத்தில் இருக்க கர்நாடகாவில் இருந்திருக்காங்க, ஆந்திராவில் இருந்திருக்காங்க, தெலுங்கானாவில் இப்போ லைவில் இருக்காங்க. அன்பு சகோதரி சீதாக்கான்றவங்க இன்னைக்கு அமைச்சராக இருக்காங்க தெலுங்கானா அமைச்சரவையில், ரேவந்த் ரெட்டி அமைச்சரவையில். ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் அந்த உரிமையை நீங்கள் எங்களுக்கு கொடுக்க மாட்டீங்க? இதை நான் காங்கிரஸையும் சேர்த்தேன் கேட்குறேன். காங்கிரஸையும் சேர்த்துத்தான் அதை நான் குற்றவாளியாக பார்க்குறேன். ஏன்னா 1984 இதே தமிழ்நாட்டில் பழங்குடிக்கு காங்கிரஸ் கட்சி எம்எல்ஏ சீட்டு கொடுத்துருக்கு. ஒரு எம்எல்ஏ ஆகியிருக்கார் ஒருத்தர், திருஞானம்னு சொல்லி, சேலத்தை சேர்ந்தவர். ஏன் 84க்கு அப்புறம் இது வரைக்கும் 42 வருஷம் ஆச்சு, ஏன் ஒரு பழங்குடிக்கு நீங்கள் சீட்டு தர மாட்டீங்க, எம்எல்ஏ சீட்டு தர மாட்டீங்க? ஏன் அவனுக்கு அந்த தகுதி கிடையாதா? சொல்லுங்க, ஏன் தகுதி கிடையாதா? இது சம்பந்தமாக நான் ஒரு பேசுகிறேன். எங்கள் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர் திரு KV தங்கபால் எடுத்துலையும், முன்னாள் மத்திய அமைச்சர் திரு திருநாகர் சுடுத்தி நாங்கள் இந்த விஷயத்தை நான் எடுத்துகிட்டு போகிறேன், நேரடியாக எடுத்துகிட்டு போகிறேன். எடுத்துகிட்டு போய், ஐயா அந்த மாதிரி பழங்குடி மக்களுக்காக நீங்கள் எம்எல்ஏ சீட்டு கொடுக்கவே இல்லைங்கய்யா, மாவட்ட தலைவரும் கொடுக்கவே இல்லைங்கய்யா, நீங்கள் 76 மாவட்ட தலைவர் போட்டீங்க, தமிழ்நாட்டில் ஒருத்தர் கூட மாவட்ட தலைவரோடு கொடுக்கல. முன்னாள் மாநில தலைவர் திரு செல்வப்பிறந்த எடுத்து நாங்கள் இதோட நிறையத்தோட பேசிக்கோம், கோரிக்கையும் வச்சோம். ஆனால் அவர் கண்டுக்கிறவே இல்லை. ஏன்னா அவர் ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர். ஏன் ஒரு பழங்குடி தன்னால் ஒரு மாவட்ட தலைவரை உருவாக்க முடியும் என்ன அவருக்குள்ள இல்லையா? வரலையா? சுயநலவா? எல்லாம் சுயநலம் தானா? அப்போ பட்டியலுக்கு இனத்துக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை ஏன் பழங்குடிக்கு கொடுக்க மாட்டீங்க? அவர் என்கிட்ட கேட்குறாரு, எங்கப்பா இருக்காங்க பழங்குடி அப்படின்னு. எங்கே இருக்கான் பழங்குடின்றதை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும், நான் ஏன் கண்டுபிடிக்கணும்? நீங்கன்னா தமிழ்நாட்டை ஆளுன்னு ஆசைப்பட்றீங்க. நல்லா தெரிஞ்சுங்க, தமிழ்நாட்டை ஆளுன்னு ஆசைப்படும் போது இந்த மண்ணின் சொந்தக்காரன் யார்? இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன் யார்? தமிழ்நாட்டினுடைய மூத்த குடி பழங்குடி தானே. அந்த பழங்குடியை நீங்கள் தான் ஐடென்டி பண்ணணும். நான் ஏன் பண்ணணும்? எனக்கு என்ன வேலை? நான் பண்ணிட்டு போய் கொடுத்ததையும் நீங்கள் உதாசீனப்படுத்துறீங்களே. நான் போகாத பகுதியே கிடையாது. தமிழ்நாட்டில் எல்லா பகுதியும் இருக்கேன், எல்லா மலையும் ஏறி இறங்கியிருக்கேன், எல்லா பழங்குடியும் சந்திச்சிருக்கேன்.
தமிழ்நாட்டில் இருக்கிற 37 பிரிவில் இருக்கக்கூடிய பழங்குடியில் கிட்டத்தட்ட 18 பழங்குடிகள் நேரடியாக நான் சந்தித்து பேசியிருக்கேன். முன்னாடி வந்து இப்போ ரீசனாக பழங்குடி பட்டியலில் சேர்ந்த குருவிக்கார சமூகத்தையும் நான் பார்த்து பேசியிருக்கேன். இது ஏன் சொல்ல வரேன்னா, இந்த பழங்குடினாலே இவங்களுக்கு என்னன்னா, அவங்களுக்கு ஒரு எரிச்சலை ஏற்படுத்துமா என்னன்னு எனக்கு தெரியல. அவங்களுக்கு அந்த தகுதி இல்லைன்னு நினைக்கிறாங்க. அதான் உண்மை. பழங்குடிகளுக்கு வந்து தன்னை ஆட்சி செய்வதற்கு அதிகாரம் இல்லை, அவர்களுக்கு அறிவில்லைன்னு நினைக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா எல்லா தகுதியும் எல்லாத்துக்கும் இருக்கு. மனுஷனா பிறந்த எல்லாத்துக்கும் எல்லா தகுதியும் ஆண்டவன் கொடுத்துருக்கான், இல்லாமலாம் இல்லை. உங்களுடைய அரசியல் போராமை, இதைத்தான் நான் சொல்ல, அரசியல் போராமை. இவன் வந்து நம்ம முன்னாடி வந்து நிக்கிறதா? இப்ப இன்னொரு விஷயத்த நம்ம பேச வேண்டியிருக்கு. பட்டியல் சமூகத்துக்கு பேசும்போது மட்டும் நம்ம எல்லாம் பேசுறோம்ல, பட்டியல் சமூகத்தை பேசும்போது நாங்க தான் அடக்கப்பட்டோம் ஒடுக்கப்பட்டோம். அப்ப பழங்குடி, நீ அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட, நீ அமைச்சரா இருக்க 77 வருஷம் பின்னோக்கி போங்க, சுதந்திர இந்தியாவுக்கு பின்னோக்கி போங்க, இல்லை முன்னோக்கி வாங்க. 77 வருஷம் தமிழ்நாட்டில் 44 எம்எல்ஏ இருக்காங்க. யாரில்? பட்டியல் சமூகத்தில். எத்தனை பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவரும் அமைச்சராக இருந்திருக்காங்க, எத்தனை பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்க பாராளுமன்றத்துக்கு போயிருக்காங்க. ஏன் ஒரு பழங்குடி போகக்கூடாதுன்ற என்ன உங்களுக்கு ஏன் வந்து கீழ்த்தரமான எண்ணமா இருக்கு? இதான் நாங்க கேட்க கேள்வி. தீண்டாமை கடைபிடிக்கிறோம். அந்த தீண்டாமை எங்க இருந்தது? தீண்டாமை பழங்குடி கிடையவே கிடையாதுங்க. நீங்க நிறைய பேர் அதான் சொல்லியிருக்காங்க. தீண்டாமை என்பது பழங்குடிக்கு துளி அளவும் கிடையாது. ஆட்சியாளர்கள் அப்படி பாக்குறாங்க. அவங்களுடைய கண்ணோட்டம் அப்படி இருக்கு, முட்டாள்தனமான கண்ணோட்டம். அந்த கண்ணோட்டம் முட்டாள்தனமான கண்ணோட்டம். பழங்குடிக்கு எந்த இடத்துலயுமே தீண்டாமே கிடையாது. பார்த்தால் தீட்டு தொட்டால் தீட்டுன்ற மாதிரி அது பழங்குடிக்கு எங்கேயுமே கிடையாது. காரணம் என்னன்னா, அவன் இயற்கையாக வாழ்ந்துட்டு இருந்தவன், இன்னும் இயற்கையோட வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கான். இதுல 10ஆவதுக்கு இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், வன பாதுகாப்பு சட்டம் எங்க இருந்து வச்சு? உங்களுக்கு வன பாதுகாப்பு சட்டம் நீ ஐநா சபையோடலாம் வந்திருக்க. இங்க இருக்கிற அரசாங்கத்தோட ஒரு பிரதிநிதி தானே, காவல்காரன் தானே நீ. மக்களா நீ பாரு. நேற்று கூட முதலமைச்சரை வந்து கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து சண்முகமும் டெல்லி பாபும் போய் சந்திச்சிருக்காங்க. என்ன விஷயத்துக்கு சந்திச்சிருக்காங்க? மேகமலையில் 98 கிராமத்தை சேர்ந்த மக்களை வந்து அரசாங்க வன பாதுகாப்பு சட்டத்துப்படி வெளியேறா அப்படின்ட்டு தான். அந்த 98 கிராமத்துக்காரன் எங்கே போவான்? இவங்களுக்கு இன்னும் புரியவே மாட்டேங்குது. ஏன் சொல்ல வரேன்னா, நவீன தீண்டாமையோடைய இடர்படுறது நீங்க சொன்ன உண்மைதான். அங்கே புலி இருக்கு, மான் இருக்கு, காட்டு விலங்குகள் இருக்கு, இல்லைன்னு சொல்ல. இதுக்கு முன்னாடி இருந்திருக்குல்ல, மக்கள் இருக்கப்ப அங்கதானே இருந்திருக்கு. இப்பயும் மக்கள் அங்கதானே இருக்காங்க. அவங்களால ஏதாவது பாதிப்பு பெற்றுருக்கா அந்த விலங்குகளுக்கு, வன விலங்குகளுக்கு? இல்லை. நீ வெளியேற்றிட்டேன்னா என்ன பண்ணுவான்? பிரைவேட்காரன் அங்கே போய் காட்டேஜ் கட்டுவான், பிரைவேட்காரன் அங்கே டூரிஸ்ட் பிளேஸ்க்கு போவான், ரெசார்ட் போடுவான். இவ்வளவுதான். இது என்னன்னா, வருமானத்துக்கு வழி தர்றதுக்கு, பணக்காரனை மேலும் பணக்காரனாக்குறதுக்கு இந்த அரசாங்கத்தை பகடக்காயை பயன்படுத்துது இந்த வன பாதுகாப்பு சட்டம் என்பது. இதை மாற்றணும். அதே மாதிரி இந்திரா காந்தி அம்மா பேர்ல வந்து 1979 பழங்குடி மக்கள் பயன்படுத்தக்கூடிய நிலங்களையும் அவர்களுடைய சொந்தமான இடங்களையும் மாற்று சமூகக்காரர்கள் வாங்கக்கூடாது. அப்படியே வாங்கியிருந்தாலும் அந்த நிலங்களை அரசாங்கம் கையப்படுத்தி மறுபடி பழங்குடிக்க கொடுக்கணும்னு ஒரு சட்டமே போட்டு போனாங்க 1979. எல்லா மாநிலத்திலும் அதை கடைப்பிடிச்சாங்க. தமிழ்நாட்டில் இதை கடைப்பிடிச்சிச்சா? திராவிட ஆட்சியை யாருமே கடைப்பிடிக்கல. எம்ஜிஆரும் பிடிக்கல, ஜெயலலிதாவும் பிடிக்கல, இப்போ இருக்கிற தாவேக்காவும் இப்போதான் வந்திருக்காங்க. அவங்கள குற்றம் சொல்ல விரும்பல, அவங்களதாச்சும் அதை கவனம் செலுத்துன்னு சொல்ல வரேன். இதுல வனத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு வினோத் அவர்கள், மாண்புமிகு வினோத் அவர்கள் இதுல கவனம் செலுத்துன்ற என்னுடைய அன்பான வேண்டுகோள். இது ஏன் சொல்ல வரேன்னா, மக்களா பார்த்து பழகுங்க. ஓட்டுக்காக மக்களை தேடி நீங்க காட்டுக்குள்ள போறீங்க, காட்டுக்குள்ள பாதையே இல்லைன்றது எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். எதுல ஏத்திட்டு போறீங்க? ஓட்டு பெட்டிய கழுதையில் தானே ஏத்திட்டு போறீங்க. அந்த கழுதைக்கு இருக்கிற அறிவு கூட எடுத்துட்டு போற அந்த அதிகாரிக்கு இல்லையே. சொல்லுங்க, எதுக்கு கழுதையில் ஏத்துற? ஏன் நீ தூக்கிட்டு போய? உன் சுயநலத்துக்கு தான் இந்த கழுதையை பயன்படுத்துற. இங்க இருந்து கழுதை ஏத்துட்டு போய் உன்னுடைய சமுதாய கடமையை நிறைவேற்றுறான்னு சொல்லி அவனை ஓட்டு போட வைக்கிறீல்ல. யாரா? பழங்குடிய? ஏன் அந்த பழங்குடிக்கு ரோடு இல்லைன்றது உனக்கு தெரியாதா? நீ சொல்லலாம்ல, தேர்தல் அதிகாரிக்கு நீ சொல்லலாம்ல, ஐயா அங்க ரோடே கிடையாதுயா, நாங்க எப்படியா போறது? நீ கேட்கலாம்ல. இன்னைக்கு பழங்குடிக்கு எந்த ஒரு பிரதிபலத்திலும் பண்ணி கொடுக்கல. எங்க பார்த்தாலும் ரோடு இல்லை, சரியான சாலை வசதி இல்லை, சரியான தொழில் இல்லை. நான் கல்வராயன் வேலையில் கிட்டத்தட்ட ஒரு 15-20 தடவை போயிட்டு வந்திருக்கேன். பக்கத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கல்வராயன் வேலை 10-20 தடவை அந்த நேரடியாக அந்த மக்களை சந்திக்க நான் கால்படாத இடமே கிடையாது கல்வராயன் மலைக்குள்ள. அங்கே மிகப்பெரிய ஒரு அநியாயம் நடந்துட்டு இருக்கு. அது இது வரைக்கும் எந்த அரசாங்க அதிகாரியும் கேட்கல, அரசியல்வாதியும் கேட்கல. என்ன நடக்குதுன்னா, அங்கே இருக்கிற மக்கள் பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு மைசூர் போயிடுறாங்க. வேலை வாய்ப்பு இல்லை அவங்களுக்கு. 6 மாதத்துக்கு மைசூரில் போய் வேலை பார்க்குறான். எப்படி வேலை பார்க்குறான்? சும்மா கிடையாது, குடகு மலையில் போயிட்டு மரத்துக்கு மரம் தாவி கிளைய வெட்டுறது தான் வேலையாகும். அதில் செத்து போனவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுங்களா?
உடல் ஊனமாக போனவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுங்களா? பெத்த பிள்ளைங்களை கவனிக்காமல் குடும்பத்தோடு அங்கே போகிறான். எதுக்கு? வருமானம் இல்லாமல். இதெல்லாம் யார் பார்க்கணும்? அரசாங்கம் தானே பார்க்கணும். ஏன் இது வரைக்கும் பார்க்கல? அந்த ஏற்காடு தொகுதி எம்எல்ஏவா வருஷம் ஒரு எலெக்ஷன்லேயும் ஒருத்தர் தேர்ந்தெடுத்து வைக்கிறீங்கல்ல, ஏன் அவர் பேச மாட்டாரு சட்டமன்றத்தில்? வாய் அடிச்சு போச்சா? இதாங்க, நீங்கள் பதவி கொடுத்துருக்கீங்க, பதவிக்கான அதிகாரத்தை கொடுத்துருக்கீங்களான்னா இல்லை, பழங்குடி கொடுக்கல. பட்டியல் சமூகத்தில் 44 பேர் இருக்காங்க. 44 எம்எல்ஏல குறைஞ்சது ஒரு 5 எம்எல்ஏ நினச்சி மினிஸ்டர் ஆயிடுறாங்க, ஏதோ ஒரு வழியில் மினிஸ்டர் ஆயிடுறாங்க. அவங்க தேவைகளை இந்த 5 பேரும் சேர்ந்து இந்த 44 பேரை சீர்படுத்திடுறாங்க. இப்போ பழங்குடிக்கு யார் சீர்படுத்துறது சொல்லுங்க? இன்னைக்கு நான் என்ன சொன்னா, பழங்குடி மக்களுக்காக நீங்க ஒரு அமைச்சர் கொடுக்காத காரணத்தால் இன்னும் 100 வருஷத்துக்கு ஆனாலும் உங்க ஆட்சி இருந்தாலும், தமிழக வெற்றி கழக ஆட்சி இருந்தாலும், பழங்குடிகள் இன்னும் பழங்குடிகளாகவே தங்களுடைய பொறுப்புகளையும் தங்களுடைய தேவைகளையும் அடுத்தவரை சார்ந்துதான் வாழ வேண்டியிருக்கும். தண்ணீரை பெற்று வாழவே முடியாது. ஏன்னா அவங்களுக்கான அதிகாரம் அங்கே இல்லைங்க, அவங்களுக்கான பிரதிநிதித்துவம் அங்கே இல்லை. அப்போ எப்படி அவங்க வாழ முடியும்? இதை அரசியல் தானே பண்ணி கொடுக்கணும். இதுதானே ஜனநாயகம், இதுதானே சமூக நீதி. இங்கே எங்கே இருக்குது தமிழ்நாட்டில் சமூக நீதி, சம ஜனநாயகமோ? ஒரு மேடையிலையும் வாய்களையே பேசினா மட்டும் பத்தாதுங்க, அதுக்கான உரிமையை நம்ம நிலைநாட்டணும். நான் சார்ந்த காங்கிரஸ் கட்சியில் நான் கேட்டிருக்கேன், 76 மாவட்ட தலைவர் போடுறீங்க, ஏன் ஒரு பழங்குடிக்கு நீ மாவட்ட தலைவர் கொடுக்கக்கூடாதா அப்படின்னு நான் கேட்குறேன். முன்னாடி இந்த மாநில தலைவர்கிட்ட அவர் காது கொடுத்தே கேட்கல, அதை பற்றி புரியுதுங்களா? காது கொடுத்தே கேட்கல. அதே மாவட்டத்தில் 14 பேர் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்கள நீங்கள் போடுறீங்க, ஏன் பழங்குடிக்கு ஒரு மாவட்ட தலைவர் கொடுக்குறா, இல்லை 2 மாவட்ட தலைவர் கொடுக்கக்கூடாதா? அவன் அதிகார பகிர்வு பண்ணக்கூடாதா? ஏன் அவனுக்கு அந்த உரிமை கிடையாதா? இப்போ நேற்று கூட சோசியல் மீடியாவில் ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் திருவள்ளூர் பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினர் மதிப்புக்குரிய திரு சசிகாந்த் செந்தில் அவர்கள் தெளிவாக ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார். குஜராத்தில் 12 பழங்குடியின தலைவர்களை நாங்கள் SSA என்ற பிரிவின் அடிப்படையில் நாங்கள் மாவட்ட தலைவர்களாக நியமிச்சிருக்கோம் அப்படின்னாரு. நல்லா புரிஞ்சுக்கணும். எங்க? குஜராத்தில் யார் இருக்கா? பிஜேபி ஆட்சிக்கிட்டு இருக்கு. பிஜேபிக்கு நீங்கள் மாவட்ட தலைவர் போகிறீங்க, ஆப்னட்டா காங்கிரஸ் கட்சிக்கு மாவட்ட தலைவர் போகிறீங்க. 12 பேர்த்த நீங்கள் மாவட்ட தலைவரை நிரூபிக்கீங்க, பழங்குடிகளை முக்கியமாக 12 மாவட்ட தலைவர் பழங்குடிக்கு அங்கே நிரூபிக்கீங்க. ஏன் தமிழ்நாட்டில் ஒருத்தர் கூட உங்களால் கொண்டு வர முடியல? உங்களுக்கு கிடைக்கலையா? இல்லை நீங்கள் யாரையும் தேடி போகலையா? இல்லை பழங்குடி அமைப்பில் இருக்கிற கட்சி தோழர் இடத்துல அதை பற்றி விசாரிக்கலையா? கேட்போம்ல கேள்வியா? பக்கத்தில் இருக்க குஜராத்துக்கு ஒரு நியாயம், தமிழ்நாட்டுக்கு ஒரு நியாயமா? இதுதான் ஜனநாயகமா? இதுதான் சமூக நீதியா? சொல்லுங்க. இல்ல, நீங்க காங்கிரஸ் கட்சியில இருக்கேன்றீங்க, கூட்டணியில 5 எம்எல்ஏக்கள் போயிருக்காங்க, இடப்பகிர்வு செய்யறாங்க, நீங்க அவங்க மூலியமா பேசியிருக்கலாமே. யார்கிட்ட பேசுறது? யார்கிட்ட பேச சொல்றீங்க? 5ல 2 அமைச்சர் இருக்காங்க சார். அமைச்சர்கிட்ட பேசி என்ன பிரயோஜனம்? நான் என் கட்சிக்காரனுக்கா கேட்கறேன், நீங்க என்ன புரிஞ்சுக்கல சார். நான் என் கட்சிக்காரன் கேட்கல சார். நல்லா உங்களோட பிரதிநிதி அவங்க சொல்ல மாட்டாங்க சார். எப்படி சொல்லுவாங்க நீங்க நினைக்கிறீங்க? எதை வச்சு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? சொல்ல மாட்டாங்க சார். சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை சார். ஒரு நிகழ்ச்சி நடக்குது, ஒரு நிகழ்ச்சியில் நான் போயிட்டு இதே மாதிரி துண்டு போட்டு நான் காங்கிரஸ்காரன் ஐடென்டி பண்ணிட்டு ஒரு அமைச்சருக்கு கை கொடுக்குறேன். அந்த அமைச்சர் என்ன பண்றாரு? என்னை தாண்டி இருக்கிறவனுக்கு தள்ளி போய் நின்று கை கொடுக்குறாரு. ஏன்னா கை கொடுக்க கூட அவருக்கு மனசு இல்லை. இது என்னங்க ஜனநாயகம்? இது என்ன சமூக நீதி? நீ அமைச்சர் யாருக்கு என்ன பிரயோஜனம்? அப்புறம் அந்த கட்சியில இருந்து என்ன? அதுக்குன்னு இவங்களுக்காக நான் இருக்கோம். தப்பா புரிஞ்சுட்டீங்க. எங்களுக்கு தேசியம் தாங்க. நாங்க இருக்கிறது ராகுல் காந்திக்காக இருக்கிறோம், அன்னை சோனியா காந்திக்காக இருக்கிறோம், பிரியங்கா காந்திக்காக இருக்கிறோம். நான் பாதச்சோட யாத்திரையால ராகுல் காந்தியோடைய 3000 கிலோமீட்டர்ல 1200 கிலோமீட்டர் நான் நடந்திருக்கேன். 1200 கிலோமீட்டர் நான் நடந்திருக்கேன். எனக்கான இந்த அங்கீகாரத்தை இது வரைக்கும் இந்த காங்கிரஸ் கட்சி கொடுக்கவே இல்லையே. முன்னாள் மாநில தலைவர் செல்வ பிறந்தைக்கு நல்லாவே தெரியும். கேரளாவில் வச்சு என்ன நேரடியாக சந்திக்கிறாரு கொட்டாரால. முகாம்ல நான் உள்ள இருக்கேன். அன்னைக்கு ராகுல் காந்தி ஐயா இருக்காங்க, எல்லா அமைச்சர் இருக்காங்க, எல்லா பாராளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க. பிரிவு உபச்சார விழா தமிழ்நாட்டிலேருந்து கேரளாவுக்கு ஒப்படைக்கிறாங்க ராகுல் காந்தியை. அடுத்து நீங்கள் தான் பொறுப்பேற்றுக்கிறோம், நாங்கள் தமிழ்நாட்டிலேருந்து இங்கேருந்து நாங்கள் வெளியேறி போகிறோம் அப்படின்ற பிரிவு உபச்சார விழா நடத்துவாங்க பார்த்தீங்களா? அந்த விழா நடக்குது. அந்த விழாவில் நானே இருக்கேன். என்னை பார்க்குறாரு, பார்க்காம இருந்தாலும் பரவாயில்ல. ஏன் அவருக்கு தெரியாதா? அதே அவர் எஸ்சி துறையில் மாநில தலைவர் இருக்கப்ப நான் தென்சென்னை மாவட்ட அமைப்பாளர், அவர் தான் போடுறாரு, அவர் தான் லெட்டர் எனக்கு கொடுக்குறாரு. அப்போ என்ன யாருன்னு அவருக்கு தெரியாதா? ஈகோங்க. இவனெல்லாம் வளர வர்றதான்ற ஈகோ. நான் அதை பற்றிலாம் எனக்கு வருத்தம் கிடையாது. நான் இப்பயும் சொல்கிறேன், என்னைக்குன்னு சொல்கிறேன், எனக்கு இந்த துண்டு என்பது என்னுடைய சுயமரியாதை, என்னுடைய அடையாளம். இதை யாருக்காகவும் எதற்காகவும் நான் மாற்ற மாட்டேன். நீங்கள் கேட்குற கேள்வி நான் இவருக்காக இருக்குன்னு அவசியமே கிடையாது. இன்னும் 6 பேர் வருவாங்க, இன்னும் 1000 பேர் வருவாங்க.
அதுக்காக என்ன நான் மாத்திக்கணும் அவசியம் கிடையாது. ஏன்னா நான் வந்த வழி அப்படி. ஐயா ஜி.கே. மூப்பனார் அவர்களால் 1996 காங்கிரஸ் கட்சிக்குள்ள நான் வந்தவன். அவர் வழியை பார்த்து வந்தவன். அந்த மாதிரி ஒரு தலைவர் தமிழ்நாட்டுக்கு ஜென்மத்துக்கு வரமாட்டாங்க. ஜென்மத்துக்கு கிடைக்க வாய்ப்பே இல்லை. பேருக்கு வேணா தலைவர் அனுப்பிட்டு போகலாம், ஆனால் பேருக்கான தலைவராக தான் அவர் இருக்க முடியும். மக்களுக்கான தலைவரை யாராலும் இருக்கவும் முடியாது. அதை நான் அடித்து சொல்லுவேன். ஏன்னா எங்களை எல்லாம் அரவணைச்சிருக்காரு. எங்களை அரவணைச்சது மட்டும் அல்லாது எங்களை வந்து இணக்கமாக செயல்படுத்தியிருக்காரு. நான் 3 தடவை இளைஞர் காங்கிரஸில் நின்று ஜெயிச்சிருக்கேன். சும்மாலாம் கிடையாது. எல்லா பதவியிலேருந்து தான் வந்திருக்கேன். என்னுடைய அரசியல் வாழ்க்கை 35 வருஷம் அரசியல் வாழ்க்கை. 35 வருஷத்தில் நான் காங்கிரஸ் கட்சியில் இருந்துக்கேன். ஒரே ஒரு தடவை ஏடிஎம்க்கு போனோம், இல்லைன்னா சொல்ல மாட்டேன். அதில் மாற்றுக்கருத்தில் இல்லை. நாளைக்கு யாராவது ஒரு நண்பர்களை தெரிஞ்ச நண்பர் என்னை விமர்சனம் பண்ணலாம். முன்னாடியே சொல்லிடுறேன், போனோம் இல்லைன்னா சொல்ல. ஆனால் போனவங்க திரும்பி மறுபடியும் நாங்கள் காங்கிரஸ்குள்ளே தான் வந்தோம். வேறு எந்த கட்சிக்கு நாங்கள் போகவும் மாட்டோம். எங்களுக்கு போக வைக்கவும் யாராலும் முடியாது. எங்களுடைய உரிமை அது. புரியுதுங்களா? இன்னைக்கு வந்த தலைவருக்காக வந்து எங்களை நாங்கள் மாற்றிக்கணும் அவசியம் எனக்கு கிடையாது. அந்த அளவுக்கு நாங்கள் ஒன்றும் பச்சோந்திகள்லாம் இல்லை. பழங்குடியின மக்கள் ஒன்றை முடிவு செய்து விட்டால் கடைசி வரையில் அதில் தெளிவாகவும் உறுதியாகவும் இருப்பார்கள். அதில் நான் ரொம்ப உறுதியாக இருக்கேன். இந்த வாய்ப்பின் வாயிலாக அனைவரோடு சேர்ந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.